ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் ஊத்துக்காட்டில் பதியமர்ந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லம்மனின் ஸ்தல வரலாறு. தொண்டை மண்டல பகுதியை ஆண்ட விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர் வேட்டைக்காக காட்டுக்கு தனது நாயுடன் சென்றார். வெகு நேரம் வேட்டையாடிய களைப்பில் ஒருவித நாவறட்சி ஏற்பட்டு நீர்நிலையை தேடினார். எங்கு தேடியும் நீர்நிலை காணாததால் ஒருவித மயக்கத்தோடு மரத்தில் சாய்ந்து அமர்ந்தார். மன்னர் மயக்கத்தில் இருப்பதை குறிப்பறிந்த நாய் மன்னருக்கு தண்ணீர் தடாகம் தேடி அழைந்து தொலைவில் ஒரு நீர்நிலையை கண்டு அதில் தன் உடலை நனைத்துக் கொண்டு மன்னரிடம் ஓடி சென்று அவரை உரசியபடி குறைத்தது. மன்னர் விழித்தெழுந்ததும் நாயின் உடலை பார்த்து அருகில் நீர்நிலை இருப்பதை உணர்ந்தார். பின்னர் நாய் வழிகாட்ட அதன் பின்னே சென்றார். தடாகத்தை கண்டதும் மகிழ்ச்சியில் அதில் இறங்கினார். அப்போது அதில் எலுமிச்சை பழம் மிதந்து வந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த போது பேரிரைச்சலோடு கற்சிலை ஒன்று நீர்நிலையில் இருந்து எழும்புவதை கண்டார். மன்னரை தேடி வந்த சேவகர்களை அழைத்து வலை விரித்து அம்மனை எடுக்கும்படி ஆணையிடுகிறார். அம்மனை எடுக்க முயற்சிக்கும் போது வலை அருந்து விடுகிறது. அதன் பிறகு சேவகர்களை அழைத்து இரும்பு வலை கொண்டு எடுக்க ஆணையிடுகிறார். அம்மனை மன்னர் வணங்கி தன் கையில் தூக்கி ஊர் மெய்காப்பாளர்களிடம் அம்மனை ஒப்படைத்தார். பின்னர் 1608 வருடம் அந்த பகுதியிலேயே ஆலயத்தை கட்டி அம்மனை அங்கு பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்தனர். அம்மன் சிலை காட்டு எல்லை பகுதி ஊற்று நீர் தடாகத்தில் கிடைத்ததால் அம்மனுக்கு ஊத்துக்காட்டு எல்லம்மன் என்று பெயரிடப்பட்டது. இன்றும் அதே சந்ததியை சேர்ந்தவர்கள் அம்மனுக்கு தொடர்ந்து வளர்ச்சி பணிகளும் சேவைகளும் செய்து வருகின்றார்கள். 400 ஆண்டுகளுக்கு மேல் அம்மன் மக்களுக்கு அருள்பாலித்தும் கேட்கும் வரங்களை அள்ளி கொடுத்தும் வருகிறார். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.